செய்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இயங்கி வந்த தனியார் பட்டாசு ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கருப்பசாமி, இந்த வெடி விபத்தினால் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? அங்கு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய கள சூழல் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சிந்தப்பள்ளி முக்தால்நங்கம்பட்டிக்கு அடுத்து உள்ள திருமுருகனின் பட்டாசு ஆலை என்பது காலையில் தற்போது வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசு ஆலை என்பது நாக்பூர் லைசன்ஸ் உடன் இயங்கக்கூடியது. இந்த பட்டாசு ஆலைக்கு உரிமையாளர் என்பவர் கந்தசாமி என்பவர் உரிமையாளராக இருக்கிறார். மேலும் இந்த பட்டாசு ஆலையை நேற்று சாத்தூர் பகுதியில் கனமழை பெய்ததை அடுத்து பட்டாசுகளை தயார் செய்த பட்டாசுகளை மொத்தமாக குடோனில் வைத்திருந்ததாகவும், குடோனில் இருக்கும்போது பட்டாசு ஏற்பட்ட உராய்வு காரணமாக பட்டாசு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருப்பதால் மீட்பு பணிகள் என்பது தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பட்டாசு ஆலையில் 10க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் சிக்கியிருக்கலாம் என ஒரு தகவல் என்பது கூறப்படுகிறது. மேலும் இந்த பட்டாசு வெடி விபத்தை முன்னிட்டு 5க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. பட்டாசு வெடிக்கும் என்பதை நிறுத்திய பிறகுதான் பட்டாசு ஆலைக்குள்ளே எல்லாரும் மீட்பு பணியில் ஈடுபட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பட்டாசு தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்காக பட்டாசு வெடி சத்தம் கேட்டுக் கொண்டிருப்பதால் சாத்தூர் பகுதியில் காலையிலிருந்தே மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.